எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ராப்பரான வேல எப்படி டிஷ் வாஷர் யூஸ் பண்றது அப்படின்னு வந்து சொல்றேன். இதுல என்னென்னலாம் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுல இருக்க செட்டிங்ஸ் என்ன, நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ டிஷ் வாஷர் வாங்கியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லோட் நீங்க ஓட்டுறதுக்கு முன்னாடி லக்கிலி நீங்க வந்து சால்ட்டு, இன்சைடு, டிடர்ஜென்ட் எல்லாத்தையும் வாங்கி ரெடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களே டெமோக்கு ரெடி பண்ணிடுவாங்க. இல்லை எங்களை மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் ப்ராசஸ் அப்படின்னா, இதுல சால்ட்டை ரீஃபில் பண்ணணும். கிட்டத்தட்ட 1 கிலோ சால்ட் வந்து அதுல அசால்ட்டா பிடிக்கும். நீங்க அந்த 1 கிலோ சால்ட் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20-25 சைக்கிள் வந்து ஓட்டிடலாம். இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றேன், ஃபர்ஸ்ட் யூஸரா இருக்கும்போது அப்படி பார்த்து யூஸ் பண்ணுவோம்ல, அப்படிலாம் பண்ணோம்னா கோவம் தான் வரும். ஏன்னா சால்ட் வந்து ரொம்ப உங்க தண்ணியோட ஹார்ட்னஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் உங்களோட ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா சால்ட் சீக்கிரமாக காலியாகும். அப்போ வந்து கோவம் தான் வருமே தவிர ஏண்டா வாங்கணும் டிஷ் வாஷர்ன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 கிலோ சால்ட்டை அதில் கொட்டிடுங்க. அடுத்து இதில் ரின்ஸ் சைடை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். இதான் நான் யூஸ் பண்ணுற ரின்ஸ் சைடு ஃபினிஷ் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதனால நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதையும் வந்து மேக்ஸிமம் அளவுக்கு ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் கிட்ட அசால்ட்டாக வருது. இதையும் நீங்கள் அடிக்கடி ரீஃபில் பண்ண வேண்டாம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஈஸியான ட்ரிக்காக இருக்கும். இல்லை அப்படின்னா அடிக்கடி நீங்கள் ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் வெறும் டிட்டர்ஜென்ட் மட்டும் போட்டால் போதும். நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்ட் வாட்டர் இருக்க ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேப்லெட் ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரியல, ஆனால் ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர். 15 வந்து கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் 25 வந்து பவுடர் ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது ஒரு 10 கிராம் கிட்ட தான் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட டிஷ் வாஷர் பவுடர். இதில் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு லோடு, அதாவது இன்டென்சிவ் கடாய்க்கே வந்து ஒரு லோடு ரன் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 5லேருந்து ஒரு 10 கிராம்குள்ளே தான் வரும். ஸோ டிட்டர்ஜென்ட்டையும் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ நமக்கு இப்போ வந்து சால்ட்டு, ரின்ஸ் சைடு, டிட்டர்ஜென்ட் 3 ரெடியாக இருக்க உடனே அழுக்கு பாத்திரத்தை நீங்கள் லோட் பண்ணிடணும். அழுக்கு பாத்திரம் லோட் பண்ணும்போது வந்து என்னோட ஒரு சைக்கிள் முடிஞ்ச பாத்திரம் ஓகேங்களா, எல்லாமே பாருங்க ஃபுல்லாவே கவுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கா வச்சிருக்கேன். என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து ஈஸியா தண்ணி உள்ள போயிட்டு கிளீன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாத்திரம் எல்லாம் பாருங்க நல்லா கழுவி கொடுத்துருச்சு. இந்த கடாய், ஸோ இது ஹாட் வாட்டரில் கழுவுறதுனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ பிளேட்டு, ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அடுக்கி வைக்கணும். பிளேட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெரிய பெரிய பாத்திரம்லாம் கீழே வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு எங்கேயும் இடிக்காத மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பாத்திரம் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்க அந்த ஸ்ப்ரே ஆர்ம் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் உள்ளே தள்ளிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரே ஆர்ம் எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இப்படி நீங்கள் ஒவ்வொரு முறையும் லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ரன் சைக்கிளில் கொடுக்கணும். இதே மாதிரி தான் கீழேயும் எங்கேயும் படக்கூடாது. எங்கேயும் படாமல் இருக்குது அப்படின்னா அது நல்லா சுற்றி உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி மேலே முடிஞ்ச அளவுக்கு சின்ன பாத்திரங்களை மட்டும் லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்க பாத்திரத்தை மிடில்லையும், லைட்டாக ரின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்க பாத்திரத்தை சைட்லையும் அலைன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல க்ளீனிங் இது கொடுப்போம். இந்த பாத்திரம் வந்து பை மிஸ்டேக் நான் வந்து கவுத்து வைக்காம, அதாவது கவுத்து வச்சது தான், அதுவே வாஷ் சைக்கிள் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால திரும்பிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, அதோட அழுக்கு தண்ணிலாம் வந்து இதில் அப்படியே வந்து டெபாசிட் ஆகும். அதனால தான் வந்து கவுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அதே மாதிரி பால் பாத்திரம், ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவுத்து வைங்க. ஒன்றுக்கு மேலே எங்கன்னா கேப் இருக்கு அப்படின்னா கூட தாராளமாக வைக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கேன், மேலே ஒரு டிஃபன் பாக்ஸை கவுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஆகும்னா இந்த சைடில் வந்து தண்ணி போகிற மாதிரி தான் இடம் கொடுத்து. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன், கிளாஸ்க்கு மேலே வந்து டிஃபன் பாக்ஸை கவுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது ரின்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம் கொடுக்கும் இந்த இடம். ஸோ தண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். எல்லா இடத்துலையும் தண்ணி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அலைன் பண்ணி அடுக்கிக்கலாம். சிம்பிள் கான்செப்ட் தான். எல்லா இடத்துலையும் தண்ணி ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கவுத்து தான் வைக்கணும். அதே மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி சைடில் கொடுத்துருக்க கட்லரி ஸ்டாண்டில் வந்து போட்டுருங்க. எனக்கு வந்து கட்லரி பேஸ்கெட் கொடுத்துருந்தாங்க, ஆனால் நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு அந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாததுனால நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. இங்கேயும் வந்து ஒரு கட்லரி ஸ்டாண்ட் இருந்தது, நான் வந்து எனக்கு அது எனக்கு அவ்வளோலாம் யூஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நான் இது ஒன்று தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது கட்லரிஸ் மட்டும் வைக்கிறதுக்கு. மீதி எல்லாத்தையும் இப்படி தான் வந்து லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பாத்திரத்தோட ஹைட் எல்லாமே பெரிய பாத்திரமா இருக்கு அப்படின்னா
நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் 2 ட்ராக் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த 2 ட்ராக்குக்குள்ள எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாருக்கும் இருக்கிற டவுட் வந்து ப்ரீ ரின்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மெஷினில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரீ ரின்ஸ் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சாமானை நீங்கள் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதானே தவிர அதில் இருக்க டெப்ரிஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்கள் சமைக்கிற பாத்திரமோ இல்லை சாப்பிட்ற பாத்திரமோ எதாக இருந்தாலும் சரி, அதில் வந்து எந்த ஒரு டெப்ரிஸும் இல்லாமல் தான் நீங்கள் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம், இல்லைனா முருங்கைக்காய் திப்பியாக இருக்கலாம், இல்லை குழம்புங்க வந்து நல்லா கடிச்சிட்டு அதை ஒரு மாதிரி அப்படியே பல்ஜியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அப்படியெல்லாம் எடுத்து லோட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அதை நல்ல கையில் எடுத்து வடித்து எடுத்துகிட்டு தான் அந்த பாத்திரத்தை நீங்கள் டிஷ்வாஷரில் லோட் பண்ணணும். ஸோ அதனால் ப்ரீ ரின்ஸ் வேண்டாம் அப்படின்ன உடனே சாப்பிட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதில் வைக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட்டு நீங்கள் லோட் பண்ணுற பாத்திரம் எல்லாமே வந்து கவுத்து தான் வைக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங் பொசிஷனில் வைக்கலாமே தவிர அப்படியே நேராக எடுத்து இப்படி வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து கழுவாது. ஏன்னா உள்ளே வந்து தண்ணி அடித்து கழுவும் போது மொத்த பாத்திரத்துலேயும் வந்து தண்ணி அப்படியே தான் இருக்குமே தவிர அது ட்ரெயின் ஆகி வெளியே போகாது. ஸோ உங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணாது. அதனால் என்ன பண்ணணும்னா எப்பயுமே சாமான கவுத்து தான் வைக்கணும், இல்லைனா ஸ்லாண்டிங் பொசிஷனில் தண்ணி வந்து உள்ளே ரீச் ஆகுற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த இடத்துல வைக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பூனு சின்ன சின்ன சாமானுங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது எதுவும் கீழே விழாத மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி வைங்க. இல்லைனா ட்ராக்லலாம் போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது நிறையவே. ஸோ அதனால் கரெக்டான அலைன்மெண்ட்ஸில் அதாவது எங்கெங்கே செட் ஆகுமோ கீழே விழாத மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சு செட் பண்ணி. ஸோ எந்த மாதிரியான பாத்திரம்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் செக் பண்ணுங்கள். திருப்பி நம்ம பேச வேண்டாம் அதை பற்றி. ஸோ எதெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தை நீங்கள் டிஷ்வாஷரில் வைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு குட் குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கணும். அது வந்து மினிமம் 304 கிரேட் இருக்க மாதிரி வச்சிங்கன்னா நல்லது. அதே மாதிரி டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற ட்ரைப்ளை பாத்திரத்தையும் செராமிக் பாத்திரத்தையும் கிளாஸ்வேர்ஸையும் அதில் வைக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் டிஷ்வாஷரில் வைக்கிற எல்லா பாத்திரமுமே டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு அதோட மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்கள் அதுக்குள்ளே வைக்கணும். இல்லை அப்படியும் மீறி நார்மலான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், டிஷ்வாஷரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வைக்கலான்னு சொல்லிட்டாங்க, நான் வந்து லோக்கலாக ஒரு கிரேடில் இருக்க ஒரு பாத்திரத்தை வாங்கி நான் அதுக்குள்ளே வைக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகிட போகுது அப்படின்னு நினச்சி வைப்பீங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2-3 வாஷில் ஒன்றும் தெரியாது. பட் நாள் போக போக திருப்பி நீங்கள் அதை டிஷ்வாஷரில் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா லைட்டாக கிராக் விட்டு அது வந்து நல்லா வந்து தண்ணி வந்து உள்ளே வெது வச்சாலும் ஒழுகிற மாதிரி ஓட்டையாயிடுது. அதே மாதிரி இந்த மாதிரி டபரா கிண்ணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் சேஃப்லாம் கிடையாது. நான் இதை வந்து டிஷ்வாஷரில் வச்சுட்டேன். ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து கலரே வந்து ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி துருபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி டிஷ்வாஷர் சேஃப் இல்லாத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தெல்லாம் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் டேமேஜ் ஆகும். செராமிக் எல்லாமே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே வந்து டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து டிஷ்வாஷரில் வைக்க முடியும். சிலிக்கான் இது எல்லாமே வந்து டிஷ்வாஷரில் வைக்கலாம். குட் கிரேட் மெலமின் வந்து டிஷ்வாஷரில் வைக்க முடியும். அதுலேயும் மேலே வந்து டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டிஷ்வாஷரில் வைக்க முடியும். லோக்கலாக நம்ம வந்து வாங்குற டிமார்ட்லேயோ இல்லை ரிலையன்ஸ்லேயோ வாங்குற எந்த ஒரு மெலமின் ஐட்டம்ஸையும் வந்து டிஷ்வாஷர் நீங்கள் வைக்க முடியும். உங்கள் டிஷ்வாஷரில் ரின் சைடும் சால்ட்டை எப்பயும் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை இண்டிகேஷன் காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ரீலோட் பண்ணிட்டு தான் வந்து சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா இதில் வந்து ஓவர் ரைட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. லைக் டிஷ்வாஷரில் வந்து சால்ட் இல்லை, ரின் சைடு இல்லை அப்படின்னு இண்டிகேஷன் காட்டினாலும் இட்ஸ் ஓகே நீ வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்னு கொடுக்க முடியும். ஆனால் அது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சாமான் ஒழுங்காக கழுவாது. அதே மாதிரி அதில் வெள்ளையாக வந்து அங்கங்கே திட்டா சோப்புலாம் வந்து அப்படியே தான் இருக்கும். ப்ராப்பராக க்ளீன் பண்ணிலாம் தராது. அதே மாதிரி ஹாட் வாட்டராக இருக்குது அப்படின்னா சால்ட் இல்லாமல் நீங்கள் ரன் பண்ணும்போது மொத்தமாக அதில் அந்த சால்ட் டெபாசிட் ஆகிட்டு ஒரு மாதிரி அந்த சாமானை நம்ம அதை பார்த்தா எடுத்து சமைக்கணும்னு தோணாத அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் திருப்பி இன்னொரு முறை கழுவுற மாதிரி ஆகிடும். ஸோ எப்பயுமே ஓவர் ரைட் ப்ராப்ளம்லாம் பண்ணாதீங்க. கரெக்டாக நீங்கள் அதை வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நான் இதில் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்டென்சிவ் கடாய் இல்லைன்னா வந்து ஆஃப் லோட், இந்த 2 ஆப்ஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த இதுவே வந்து போதுமானதாக க்ளீன் பண்ணி கொடுத்தது. ஃபுல் லோடு ஓட்டினாலுமே இன்டென்சிவ் கடாய் வச்சுட்டு 1.5 மணி நேரம் டைமிங் செட் பண்ணோம் அப்படின்னாவே எனக்கு போதுமானதாக இருக்குது. நான் வந்து 2.5 மணி நேரம் செட்டிங்லாம் வைக்கிறது இல்லை, 1.5 மணி நேரம் தான் வைக்கிறேன். எனக்கு அதுவே போதுமானதாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ டைமிங் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதிகமாகும். ஸோ வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துறதுனால எனக்கு அந்த 2.5 மணி நேரம் சைக்கிள் எனக்கு தேவையே படல.
அதே மாதிரி ஆஃப் லோட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான பாத்திரம் தான் இருக்குது, இல்லை வந்து நான் கிளாஸ் வேர்ஸ் செராமிக் இது மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மட்டும் நான் ஆஃப் லோட் யூஸ் பண்ணுவேன். இது 2 தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இதில் வந்து இன்டென்சிவ் கடாயில் 70 டிகிரி டெம்பரேச்சரில் வந்து தண்ணி சூடாகும். அதனால இதில் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். மெயினாக ஆயில் டெப்ரிஸ் இருந்தால் கூட அது நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு 1 hour 30 minutes சைக்கிளே வந்து நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு என்ன செட்டிங் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க. இதுக்கு வந்து இங்கே இருக்குது இன்டென்சிவ் கடாயா, எக்ஸ்பிரஸ் பார்க்கில், ஆட்டோவா, அதே மாதிரி ஆஃப்லோடா, எக்கோவா, இது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. எக்ஸ்ட்ரா ட்ரை வேணும்னா நீங்கள் குயிக்காக ட்ரை ஆகணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரை கொடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கும் வந்து டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பட்டன் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரீசெட் பண்ணணும், திருப்பி நான் ஏதாவது லோட் பண்ணணும் அப்படின்னா 3 seconds ஹோல்ட் பண்ணீங்க ஸ்டார்ட் பட்டனை அப்படின்னா திருப்பி வந்து உங்களுக்கு ரீசெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் சோஃபார். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாட்டர் பிரச்சனையோ இல்லை சால்ட் ரீஃபில் பண்ணணுமோ, ரின்சைட் ரீஃபில் பண்ணணுமோ அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் காட்டும். அதே மாதிரி நீங்கள் சாமான்லாம் லோட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்கும்போது நீங்கள் அதை பார்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ரீஃபில் பண்ணிட்டு நீங்கள் சைக்கிளை ரன் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா மிடில் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா குப்புன்னு மொத்தமாக வேப்பர்ஸ் வந்து அடிக்கும், பயங்கர சூடாக இருக்கும், தண்ணி பாத்திரம்லாம் தொடவே முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ எதாக இருந்தாலும் முன்னாடியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திறந்து சாமானுங்களே எடுத்துக்கலாம், இல்லைனா சூடாக இருக்கும் சாமானுங்க எல்லாமே. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்னஸ்க்கு, அதாவது சால்ட் லெவல், ரின்சைட் லெவல் அண்ட் ட்ரைனஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும், எக்கோ பட்டனையும் ஸ்டார்ட் பட்டனையும் லாங் ப்ரெஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து 3 seconds ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர ஆப்ஷன் ஹெச் அப்படின்னு வரும். ஹெச் வந்ததுன்னா சால்ட்டோட கண்டென்ட் வந்து எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணுறதுக்கு. இது லெவல் 1லேருந்து லெவல் 7 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களோட வாட்டர் ஹார்ட்னஸை பொறுத்து நீங்கள் இந்த செட்டிங் லெவலை வந்து மாற்றலாம். ஸோ அதுக்கான கைடை வந்து நான் இங்கே பின் பண்ணுறேன். ஸோ எந்த அளவுக்கு பிபிஎம் இருக்குது ஹார்ட்னஸ் அப்படின்னா நீங்கள் அதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட ஹார்ட்னஸ், எங்கள் வாட்டரோட ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் லெவல் 7ல் வச்சு நான் வந்து இதை ரன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டெப்ரிஸ் இல்லாமல் ரொம்ப கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக தெரியறதுக்காக தான் ரின்சைட் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து லெவல் 4ல் வந்து இதை வச்சுருக்கேன். ஸோ இந்த லெவல் எப்படி மாற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பட்டன்லேயே வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து இதை செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரைனஸ் வந்து நான் 0ல் தான் வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பெருசாக தேவைப்படல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 1லேயும் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ எல்லாருக்கும் எடுத்தோடனே ஹையில் வைக்கணும் இல்லை லோவில் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2-3 முறை உங்கள் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி பாருங்கள். அதில் எதில் நல்லா வந்து பர்ஃபெக்டாக இருக்கோ நீங்கள் அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நான் வந்து லெவல் 4ல் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற செட்டிங்ஸை நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த வேரியோ எக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து எக்கோ மோடுக்கும் இன்டென்சிவ் கிடையாது, அதாவது 50 டிகிரிக்கும் 70 டிகிரிக்கும் மாறி மாறி வரும் அப்படிங்கிறது தான் வந்து இது வேரியோ எக்கோ அப்படிங்கிறது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு அது நீட் இல்லை, அதனால நான் யூஸ் பண்ணல. ஆஃப்லோட் கண்டிப்பாக யூஸ் ஆகும் சாமான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது. நெக்ஸ்ட் ப்ரீ ரின்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து லோட் பண்ணிட்டீங்க பாத்திரத்தை, பட் இப்போதைக்கு நீங்கள் வாஷ் பண்ண போகிறது இல்லை, நைட்டு தான் வந்து நான் ரன் பண்ண போகிறேன், அது வரைக்கும் சும்மா காஞ்சிட்டே இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ப்ரீ ரின்ஸ் ஆப்ஷன் தான். ஸோ மற்றபடி வேறு எதுவும் பெருசாக அது வேலை கிடையாது. உங்களுக்கு இதில் எல்லாத்துலேயும் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோ மோட் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்சார் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும் உங்களோட பாத்திரம் எந்த அளவுக்கு டர்ட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுவே வந்து டெம்பரேச்சரை செட் பண்ணி ரன் சைக்கிளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு சைல்ட் லாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இன்டென்சிவ் கடாய் பட்டனை வந்து ஒரு 3 செகண்ட்க்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சைல்ட் லாக் வந்து ஆகிடும். அதே மாதிரி அன்லாக் பண்ணுறதுக்கும் அதே தான், 3 செகண்ட்ஸ்க்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அன்லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஸ்டார்ட் ஆப்ஷன். இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிட்டீங்க, பட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷினோ இல்லை வேறு ஏதாவது ஹெவியான எலக்ட்ரானிக்ஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நான் வந்து அதுக்கப்புறமா வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்களே வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1 hour 2 hour கழிச்சு 3 hours கழிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் டிலே ஸ்டார்ட் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா செட்டிங்ஸும் கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டென்சிவ் கடாய் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ட் இன் ஆர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்து டைமுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அதுவே ப்ரீ செட் பண்ணிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 hours கழிச்சு வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நம்பர் 3 அதில் வந்து 3 வர அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 3 hours கழிச்சு அதுவே வந்து ஸ்டார்ட் ஆகிடும்.
இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற டிட்டர்ஜென்ட், அதாவது சாமான் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டிட்டர்ஜென்ட்டை லோட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக லோட் பண்ணாதீங்க. அவங்க சொல்லுவாங்க 15 கிராம் அந்த லெவலில் இருக்க மாதிரி 15ஓ இல்லை 25 கிராம்ஸோ வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோலாம் தேவையில்லை. ஸோ நான் இந்த காட்டுற இந்த அமௌண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். இன்டென்சிவ் கடாயில் 1.5 மணி நேரம் ஓட்டுற சைக்கிளுக்கே இந்த டிட்டர்ஜென்ட் போதும். ஸோ நான் வந்து இந்த டிட்டர்ஜென்ட் கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 மாதம் வரைக்கும் எனக்கு இந்த டிட்டர்ஜென்ட் 1 கிலோ வாங்கினோம்னா வருது. ஸோ அதே மாதிரி சால்ட் லோட் பண்ணும்போது 1 kg நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20லேருந்து 25 சைக்கிள்ஸ் வந்து அசால்ட்டாக தாங்குது. அதனால நம்ம திருப்பி லோட் பண்ணுற வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ரின் சைடும் அதே கான்செப்ட் தான். நீங்கள் ஃபுல் ஆகிற வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட் அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா 1 மந்த்து கிட்ட வருது அசால்ட்டாக. ஸோ இதுதான் வந்து சோஃபார். ஸோ இப்போ டிட்டர்ஜென்ட்லாம் போட்டாச்சு, நீங்கள் ஸ்ப்ரே ஆமும் வந்து செக் பண்ணிட்டீங்க, எதுவும் டிஸ்டர்ப் ஆகலை அப்படின்ன உடனே நீங்கள் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்ட உடனே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது இன்பிட்வீனில் வைக்கணும் அப்படின்னா ரீசெட் ஆப்ஷனும் இருக்குது. பட் ரொம்ப நல்ல ஒரு 3/4 மணி நேரம் ஓடினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப புகையாக அப்படியே ஒரு மாதிரி ஹெவியான ஒரு இது வந்து வேப்பர்ஸ் வரும். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. முடிஞ்சளவுக்கு முன்னாடியே வந்து லோட் பண்ணிவிடுங்க. இதோட மெயின்டெனன்ஸ் பார்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 1 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 1.5 மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து நீங்கள் டீஸ்கேலிங் பவுட்ரு போட்டு இந்த டிஷ் வாஷரை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். ட்ரம் கிளீனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற மெஷின்ஸில் வந்து மெஷின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிடையாது. பட் அப்ராடில் வந்து அது இருக்குது. ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கைட் பண்ணியிருக்காங்கன்னா, இருக்கிறதுலே மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதுக்காக வந்து இன்டென்சிவ் கடாயில் 1.5 மணி நேரம் சைக்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அதை நல்லா ரன் பண்ண விட்டுட்டு, அந்த 30 மினிட்ஸ் முடிஞ்சதும் வந்து டீஸ்கேலிங் பவுடரை வந்து நான் இதில் ட்ரம்குள்ளே போட்டுடுறேன். ஸோ ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நான் இதில் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் வந்து அந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இந்த 1.5 மணி நேரம் சைக்கிள் முடிஞ்சதுமே நமக்கு வந்து ட்ரம் கிளீனிங் ப்ராசஸும் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட், உங்களோட ட்ரெயினில் வந்து எதுவும் பிளாக் ஆகாத மாதிரி இருக்கணும். அதனால ஒவ்வொரு சைக்கிள் முடிஞ்சதுமே நீங்கள் வந்து அந்த ட்ரெயினை வந்து கழட்டி நீங்கள் எடுத்து செக் பண்ணுங்கள். இனிஷியலாக நல்லா கொஞ்சம் பழகிட்டீங்க, உங்களுக்கு தெரியும் நான் வந்து எந்த டெப்ரிஸோடு நான் அதில் வைக்கல அப்படின்னா தைரியமாக 1 வாரம் வரைக்கும் நீங்கள் அதை செக் பண்ணாமையே ஓட்டலாம். இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி வந்து ட்ரைனேஜ் இது எடுத்து அதில் டெபாசிட் ஆகிருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா டிஷ் வாஷருக்கும் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி உங்கள் சாமானும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இல்லை எனக்கு வந்து அடைச்சிருக்கு, அந்த ட்ரெயினில் போயிட்டு நிறைய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அதே மாதிரி சக்கை இதெல்லாம் வந்து அடைச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அது க்ளீன் பண்ணாது. அதில் தண்ணி அழுக்கு தண்ணியிலேயே வந்து அது திருப்பி ரீசைக்கிள் ஆகிற மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஸோ எப்பயுமே ட்ரெயின் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராப்பராக அது எந்த பிளாக்கும் இல்லாமல் இருக்கா, அதே மாதிரி எந்த டெப்ரிஸும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதில் இருக்க ஸ்ப்ரே ஆமையுமே வந்து கழட்டி நீங்கள் வந்து அப்பப்போ வாஷ் பண்ணி அதில் வந்து போட்டுக்குங்க. அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை இந்த ரிம்லாம் வந்து நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா மெயின்டைன் பண்ண முடியும், நமக்கு க்ளீனாகவும் இருக்கும். ஸோ உள்ளே வந்து நம்ம பெருசாக எதுவும் வாஷ் பண்ண வேண்டாம். ஏன்னா டெய்லி வந்து ஹாட் வாட்டரில் வந்து சைக்கிள் போகிறதுனால நமக்கு அந்த உள்ளே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வெளியும் வந்து ஏதாவது திட்ட நம்ம கிச்சனில் வச்சுருக்கறனால நிறைய அழுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு கோலின் போட்டு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா க்ளீன் ஆகிடும். ஸோ ஃபார் இதுதான் மெயின்டெனன்ஸ் வைஸ் உங்களுக்கு டிஷ் வாஷரில். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.